அமெரிக்காவின் மத்திய சமவெளி பகுதிகளை ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. கான்சஸ், நெப்ரஸ்கா, அயோவா, மிசூரி ஆகிய 4 மாநிலங்களில் மகா வெள்ள அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசமான வானிலை ஜூன் 3, 2026 தொடங்கியது. இதற்கெல்லாம் காரணம் ட்ரெய்னிங் ஸ்டார்ம்ஸ் என்று அழைக்கப்படும் ஆபத்தான வானிலை நிகழ்வுதான். இது எப்படி ஏற்படுகிறது என்று தெரியுமா? ட்ரெய்னிங் ஸ்டார்ம்ஸ் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு ரயில் பாதையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ரயில் பாதையில் எப்படி ஒரு ட்ரெயின் பெட்டி வரிசையா வந்துகிட்டே இருக்குமோ ஒரே இடத்துல, அது மாதிரி ஒரு பலத்த இடி கொண்ட மழை மேகம் ஒரே ஏரியால பேஞ்சிட்டு இருக்கும் போது அதை தொடர்ந்து நிறைய மேகங்கள், அந்த மேகம் மழையை பெஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு மேகம் வந்துடும். இது மாதிரி தொடர்ந்து அந்த இடத்துல பெய்யறதுனால நிலத்தால அந்த நீரை எல்லாத்தையும் உறிஞ்சிக்க முடியாது. இதனால அந்த இடத்துல ஒரு பெரும் வெள்ளம் ஏற்படும். இதுதான் ட்ரெய்னிங் ஸ்டார்ம்ஸ் ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஆபத்து. குறுகிய காலத்திலேயே 3 to 5 அங்குலம் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால ஒமாஹா, லிங்கன், கவுன்சில் பிளஃப் ஆகிய முக்கிய நகரங்கள் வெள்ள அபாயத்தில் உள்ளன. இதை தவிர பலத்த காற்று, பெரிய ஆலங்கட்டி மழை மற்றும் சில பகுதிகளில் சூறாவளி தாக்குதலுக்கான வாய்ப்பு உள்ளது என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்சாஸ் என்ற பகுதியில் 130 கிலோமீட்டர் அளவுக்கு வேகத்துக்கு காற்று அடித்துள்ளது. நிலைமையை உணர்ந்த தேசிய வானிலை ஆய்வு மையம் ஜூன் 4, 1 மணி முதல் தீவிர வெள்ள எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. தாழ்வான பகுதியில வசிக்கிற மக்கள் மேடான இடத்தை நோக்கி போங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளம் அதிகமா இருக்கிற இடத்துல வாகனத்தை ஓட்ட வேணாம்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. வசமாக உயிர் சேதம் என்ற பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் மிசூரியில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் ஒருவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளனர். மேலும் சில விபத்துகள் பதிவாகியுள்ளன. இயற்கை சீற்றங்கள் எப்போது எப்படி வரும் என்று கணிக்க முடிவதில்லை. அதனால முன்னெச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் எப்பவும் நம்ம இருக்கிறது நல்லது. உலகெங்கும் நடக்கும் சுவாரஸ்யமான இது மாதிரியான முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரேஞ்ச் ஃபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.